இதுதான் என்னோட நாய்க்குட்டி, பேரு மாறன். மல்லாக்க படுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் மதியானம் ஃபுல்லா தூங்குவான். சரி இவனாவது நல்லா படுத்து தூங்கிட்டுமேன்னு சொல்லிட்டு இவனுக்காக ஒரு பெட் வாங்கினேன். அதுதான் இது. நான் தேடிட்டு இருக்கிறப்ப எல்லார் மாதிரியும் கொஞ்சம் நல்ல புசு புசுன்னு இருக்கிற பெட்டு தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவனுக்கு ஆக்சுவலா கடிக்கிற பழக்கம் நிறைய இருக்கு. காலையில இருந்து ஷிஃப்ட் போட்டு ஒன்னா கடிச்சிட்டு இருப்பான். அதனாலதான் இப்படி தொங்க விட்டுட்டு இருக்கேன். இனிஷியல் டேஸ்ல இந்த பப்பி பைட்டிங் வாய் நம்மன்னு இருக்கிறப்ப இந்த புசு புசு மெத்த எப்படி இருந்தாலும் செட் ஆகாதுன்ட்டு யூடியூப்ல கொஞ்சம் தேடி பார்க்கும்போது இந்த எலிவேட்டட் பெட்னு ஒன்னு தெரிஞ்சது. இதை நான் 2500 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு வேணா லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து அவனால கடிச்சு கொதற முடியாது. எல்லா சைடும் இரும்பு அண்ட் ஆல்சோ எந்த லூஸ் அண்டும் இருக்காது. பல்லு உள்ள கூட போகாது. அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா முடியல. நம்பர் 2, இதை ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. 4 ஸ்க்ரூ தான், அல்லன் கீ வச்சு டைட் பண்ணிக்கலாம். வேணும்னா கழட்டிக்கலாம். இதை மடிச்சு துவச்சு காய போட்டுக்கலாம். இது ஆக்சுவலா என்ன மெட்டீரியல்னு தெரியல. பட் இருந்தாலும் நானே சும்மா அவன் காலை வச்சு சுரண்டி பார்த்தேன். ஸ்கிராச்சுமே எதுவும் விழல. நான் இப்பல இருந்தே கிரேட் ட்ரைனிங் பழகிட்டு இருக்கேன். அதாவது விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உன்னோட ரெஸ்டிங் பிளேஸ், இங்க போய் ஜாலியா ஓய்வு எடுத்துடணும்னு. பட் 2-3 நாளா தரையில வந்து படுத்துக்குது. அப்புறம் தான் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சொன்னாரு, இப்போலாம் நாய் வெயில் காலத்தை தரதான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணும், பிகாஸ் சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. அதுவுமே ஒரு காரணம் நான் இந்த வீட்டை சூஸ் பண்ணதுக்கு. இதுல ஓட்டையா கீழே இருக்கும், மேலையும் காத்து வரும், கீழேயும் காத்து போகும், நல்ல வென்டிலேட்டடா இருக்கும். ஏதாவது சிந்துனாலோ கொட்டுனாலோ துடைக்கிறதுக்கும் கிளீன் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கம்ப்ளீட்டா செட் பண்ணிட்டு மேலே ஏறி கொஞ்சம் விளையாட விட்டு பார்த்தேன். ஆக்சுவலா ஏறதுக்கே லைட்டா கஷ்டப்படுறான் தான். கீழே போயிட்டு செட்டிங்கா படுத்துக்கிறான், மேல நல்ல நல் தெரியுதுன்னு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேலே ஏறி நல்லா பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது நல்லா விளாடுறான். இதுல ஆக்சுவலா நிறைய சைஸ் இருக்கு, எஸ்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு. நான் ஒரேடியா அந்த டாபர்மேன் வளர்ந்து பெருசானாலும் 10 அளவுக்கு எக்ஸல் சைஸ் வாங்கியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் தம்பியே நல்லா கால் விரிச்சு படுத்து நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம், அந்த அளவு பெருசு.